2 சீசன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹேக் போட்டு ரீஜன் டாப் 1ல ஸ்டே பண்ணியிருந்திருப்பாரு. அவர் அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பேனுமே அடிச்சு விட்டுருப்பாங்க சொல்லிட்டு உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்ல கனெக்ட் ஆயிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா தமிழ் ரீஜன் டீமே நம்ம மேட்ச்ல கனெக்ட் ஆயிருந்திருக்கும். இதுல தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு லாபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ச் உள்ள போனே நம்ம டீம் ஆள்ல சொல்லிட்டு இந்த மேட்ச் எப்படி போய் அடிச்சாகணும் ப்ரோ, அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இதுல என்ன ப்ரோ இருக்கு 100% நம்ம தான் போய் அடிப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. அதனால லாஸ்ட்ல ஒரு சம்பவமே நடந்திருக்கும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்னும் 30K ஃபேமிலி அடிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் தேவைப்படுது. நம்ம இந்த மந்த் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 50K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 14 100K அடிக்க முடியும். ஸோ எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு பக்கம் பார்க்காம பார்த்தீங்கன்னா ரீஜனுமே புஷ் பண்றோம். சப்போர்ட் பண்ற விதமாச்சும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த ஒரு வீடியோ கலப்பலாம். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இந்தி பிளேயரோட டீம் மட்டும் தான் இருப்பாரு. அவரை பத்தி நம்ம அடிச்சிருப்போம். அவரை பார்த்தீங்கன்னா நம்ம டீமால அடிச்சிருப்பாரு. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே சண்டை போட்டு இருந்திருக்கும். சரி ஃபிளாஷ் ஃப்ரீலாம் தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு நம்மளுமே பார்த்தா போட்டு வந்திருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 நாக்கி கிட்ட இருந்திருக்கும். சரி அதான் வந்தது கில்லு நல்லா கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போயிருந்திருப்போம். அந்த ரீஜன் பிளேயர் இங்கே தான் இருப்பாரு. அவருமே பார்த்தீங்கன்னா அப்படியே கில்ல செக்யூர் பண்ணிட்டு நம்ம க்ளோவல் போட்டு இருந்திருப்போம். பார்த்தா பாம்லாம் விட்டு நம்மள இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. நம்மளோட